கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் சில நேரங்களிலே அதே தேவன் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். ஆனால் சில நேரங்களிலே அவர் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார். அந்த தேவனை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அக்காலத்தில் நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் இரட்சிப்பு. நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர். அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா. தேவாதி தேவனுடைய கிருபையின் கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் என்மேல் கோபமாயிருந்தீர். காரணம் என்ன? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் பேர் வழி நடத்தப்படுகிறார்கள். பரிசுத்தவானாகிய மோசே மலை மேல் ஏறி, சீனாய் மலை மேலே ஏறி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க தொடங்கினார். 40 நாட்கள் இரவும் பகலும் அவர் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்தார். தண்ணீர் குடிக்காமல் சாப்பிடாமல் ஆண்டவருடைய பாதத்திலே காத்து கிடந்த அந்த பரிசுத்தவானிடத்திலே ஆண்டவர் ஒரு 2 கற்பலகைகளை கொடுத்தார். என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று அந்த கற்பலகைகளை எழுதி கொடுத்தார். அந்த கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு இறங்க போகும்போது ஆண்டவர் சொல்கிறார், சீக்கிரமாய் இறங்கிப்போ, சீக்கிரமாய் இறங்கிப்போ. என் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். என்ன பாவம் செய்தார்கள்? பரிசுத்தவானாகிய ஆரோன் வழி தப்பி போய்விட்டார். மகா பெரிய பரிசுத்தவானாகிய ஆரோன் 40 நாட்களாய் மோசேயை பார்க்காததினாலே, மோசே அவருடைய சகோதரன் அவரை பார்க்காததினாலே என்ன செய்தார்? தனக்கென்று ஒரு தெய்வத்தை உண்டாக்க முடிவு செய்தார். அங்கு இருக்கிற ஜனங்களிடத்தில் தங்க நகைகளை கேட்டு வாங்கினார். அந்த தங்க நகைகளாலே ஒரு கன்று குட்டியை செய்தார். ஒரு கன்று குட்டியை செய்து எல்லாருக்கும் முன்பாக சொன்னார், இதுதான் நம்மை நடத்துகிற தெய்வம். அல்லேலூயா. பரிசுத்தவானாகிய மோசேயுடைய சகோதரனாகிய ஆரோன் மகா பரிசுத்தவான். அவனே வழி மாறி போனான். வழி மாறி போனதுனால ஆண்டவர் மோசேயை பார்த்து, சீக்கிரமாய்ப்போ, என் ஜனங்கள் வழி மாறி போனார்கள், தவறாய் நடந்தார்கள். மோசே பார்க்கும்போது ஒரே கூத்தாட்டம் நடக்கிறது. அரை நிர்வாணமாய் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள். இந்த கன்றுக்குட்டியை வணங்கி இதுதான் எங்களுக்கு முன்னாலே போகிற தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். இன்றும் கூட இந்தியாவிலே எங்கே பார்த்தாலும் சில இடங்களிலே கன்றுக்குட்டிகள், கல்லினாலே செய்யப்பட்ட கன்றுக்குட்டிகளை பார்க்கலாம். அந்த கன்றுக்குட்டிகள் எதற்காக? எங்களுக்கு வழிகாட்டுகிற தெய்வம் என்று அவர்கள் வைக்கிறார்கள். அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் கோபமாயிருந்தார். வாசிங்கள் யாத்ராகமம் 32 10, 11 வசனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. நான் இவர்களை அழித்து போட, மோசே நீ என்னை விட்டுவிடு. உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். பெரிய ஆளாக்கிறேன் நான்.
நான் உன்னை பெரிய ஆளாக்கிறேன், இந்த ஜனங்களை அழித்து போடுகிறதற்கு என்னை விடு. மோசேயோ ஆண்டவரை பிடித்து கொள்கிறார். இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, எல்லாரும் உம்மை பழிப்பார்களே, இதற்காய்த்தான் நடுக்காட்டிலே இவளை கொல்லும்படியாய்த்தான் இவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு போனார் என்று தேவனுடைய நாமத்தை தூஷிப்பார்களே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மோசேக்கு இருந்த வைராக்கியத்தை பாருங்கள். ஆண்டவர் இடத்துல கெஞ்சி மன்றாடுகிறார். இவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். மோசே அதே யாத்ராவும் 37, 7, 8 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு, அவர்களுக்கு விதித்த வழி, காட்டின வழியை சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் நமக்கு கன்று குட்டிகளை வார்த்து கொள்ளுகிறது உண்டா? யோசித்து பாருங்கள். நீங்கள் பண்ணுகிறதுண்டா? நான் பண்ணுகிறதுண்டா? நமக்கொன்று ஒரு கன்று குட்டியை ஆயத்தம் பண்ணுகிற பழக்கம். சில நேரங்களிலே சில தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளை கன்று குட்டிகளாய் உருவாக்குகிறார்கள், தெய்வமாய் உருவாக்குகிறார்கள். ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் பிள்ளை என்று பிள்ளையை எந்த நேரம் பிள்ளைக்காகவே நிற்கிறார்கள். சிலர் தங்களுடைய கணவன்மாரை, சிலர் தங்களுடைய மனைவிகளை கன்று குட்டிகளாய் மாற்றி விடுகிறார்கள். ஆண்டவரை விட மேலாக மதித்து நடக்க தொடங்குகிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னே ஆம்பூரை சேர்ந்த ஒரு சகோதரி, அவருடைய பேர் சரளா, அவளுக்கு மேன்மையான திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்கு நான் அவ்வளவு தூரத்துக்கு போகவே மாட்டேன். ஆனாலும் அவளுடைய திருமணம் அவ்வளவு விசேஷித்தது என்பதனால அந்த திருமணத்துக்கு நானும் போயிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் அவளுக்கு சில ஆலோசனைகளை கொடுக்க சொன்னார். அவள் தவறு செய்ய போகிறாள் என்பதை அந்த கல்யாணத்துக்கு அன்றைக்கே ஆண்டவர் உணர்த்தினார். இவளோ என்ன செய்தாள்? அந்த புருஷனை அவ்வளவாய் மதித்தாள். அந்த புருஷன் இவளை வீட்டை விட்டே துரத்தினான். காரணம் என்ன? இவள் பேங்க்ல வேலை செய்கிற ஒரு பிள்ளை. அவருடைய பேங்க் ஸ்டாஃப் எல்லாரோடு சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல டீ சாப்பிட்டாள். ஆகவே ஒரு தவறான காரியத்தை சொல்லி, நீ தவறானவள் என்று சொல்லி வீட்டை விட்டு துரத்தி விட்டான். வீட்டுக்கு வந்தாள். பயங்கரமான பிரச்சனைகள், கண்ணீர் சிந்தி கதறிக்கொண்டே இருந்தாள். திடீரென்று என்னை பார்க்க வந்தாள். இங்கே அவள் என்னோடு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், சீக்கிரமாய் போ என்று சொல்லு. அவளுடைய கணவன் வந்து காத்து நிற்கிறான். வீட்டுக்கு துரத்திட்டான். மாதங்கள் கடந்து போறது. சீக்கிரமாய் போ, அவன் கணவன் வந்து வாசல்ல காத்திருக்கிறான் என்று சொல்லு. உடனே நான் இவளை சீக்கிரமாய் புறப்பட்டு போ என்று அனுப்பிவிட்டு, அவன் புருஷன் வந்து காத்திருக்கிறான். அவனுடைய கால்களில் விழுந்து, நீ அவனை கால்களை கட்டி பிடித்துக்கொள் என்று சொல்லி அனுப்பினேன். இவள் அவசரமாய் போனாள். எப்படியும் 4-5 மணி நேரம் ஆகும் பஸ்ஸில் போனால். அங்கே போய் சேர்ந்த போது அதே போல வாசலில் வந்து நிற்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவள் கால்களில் விழுந்தாள். கால்களை பற்றி கொண்டாள். அவன் கட்டி அணைத்து மன்னிப்பு கேட்டு சேர்ந்து கொண்டான். நாட்கள் கடந்து போயிட்டு அந்த ஆம்பூர் தேசத்திலிருந்து அவனுக்கு சென்னையில் வேலை கிடைத்தது. சென்னையில் டெஃப் ஸ்கூல் இந்த சாந்தோமில் இருக்கிறது. அந்த டெஃப் ஸ்கூல்ல அவன் பிரின்சிபலாய் ஜாயின் பண்ணினான். அவள் அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி இங்கே கனரா பேங்கில் கிளார்க்காய் வந்து சேர்ந்தாள். ராயப்பேட்டா கனரா பேங்கில் கிளார்க்காய் வந்து சேர்ந்தாள். மிக சந்தோஷமாய்
ஆனந்தமாய் நாட்களை கழித்து கொண்டிருந்தார்கள். எனக்கு இந்த பிள்ளைகளை மிக பிடித்தம். ஆகவே இவர்களை பார்க்கிறதற்காக நான் அவர்களிடத்தில் அந்த சாந்தோவில் அந்த டெஃப் ஸ்கூலில் நான் போய் அவர்களை பார்க்க போனேன். அவர்களை பார்க்க போனால் அங்கே ஒரு 300 ஊமை பிள்ளைகள் இருப்பார்கள். நிறைய அவர்களை கவனிக்கிறதற்காக மேட்ரன்ஸ் இருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களை பார்த்த உடனே என்னுடைய உள்ளம் சந்தோஷத்திலே மகிழ்ந்தது. அவளை பார்த்து சொன்னேன், மகளே, புருஷன் பக்கத்தில் இருக்கிறார், நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். எங்க ஆண்டவர் அதற்காய்த்தான் உன்னை கொண்டு வந்தார். நீ இந்த மேட்ரன்ஸை வைத்து இந்த சிறுபிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரலாம் என்று சொன்னபோது அவள், அண்ணா, என் புருஷனை கவனிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, அதற்கே எனக்கு நேரம் இல்லை, நான் எங்கடா கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது என்று கேட்ட அதே புருஷன் இவளை துரத்தினவன் அவனுக்கு ஊழியம் செய்யவே அவளுக்கு நேரம் இல்லை என்று சொன்னாள். என்னுடைய உள்ளம் நொறுங்கி போயிட்டு நான் எழும்பினேன். ஆனால் டீ குடித்து கொண்டு போங்கன்னு சொன்னான். அப்பொழுது கூட நான் ஒத்துக்கொள்ளவில்லை. நான் உன்னுடைய டீயை குடிக்க நான் ஆயத்தமாக இல்லை, நீ இரு என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டேன். கெஞ்சி பார்த்தார்கள், நான் டீ குடிக்கவில்லை. காரில் ஏறினேன், புறப்பட்டு வந்து விட்டேன். ஒரு 2-3 நாட்கள் தான். அவனுடைய பர்த்டேக்காக அவர்கள் பிரதர் தினகரனை பார்க்க புறப்பட்டார்கள். பிரதர் தினகரனுக்கு அவர்கள் மிக நெருக்கம். அவன் ஃபோன் பண்ணால் உடனே அப்பாயின்மெண்ட் கொடுப்பார். அப்படி அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது மிக கடினம். இவன் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினான். கணவனும் மனைவியுமாக பைக்கில் புறப்பட்டார்கள். பிரதர் தினகரை பார்த்து பர்த்டேக்காக ஜெபிக்க புறப்பட்டார்கள். புறப்பட்டு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பார்கள். அங்கே ஒரு டிராக்டர் வந்தது. அந்த டிராக்டர் இந்த பைக் மேல முட்டி கீழே விழுந்தார்கள். அந்த டிராக்டருடைய பேக் வீல் இந்த தம்பியின் மேலே ஏறி நசுங்கி அங்கே இறந்து போய்விட்டார். பயங்கரமான காரியம், தாங்க முடியாத வேதனை. இந்த மகள் தன்னுடைய 2 பிள்ளைகளை வைத்து கொண்டு கதறி கதறி அழுது அவள் நோய்வாய்ப்பட்டாள். கொஞ்ச நாளிலே அவளும் மரித்து போனாள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு எது விக்கிரகம், எது கன்றுக்குட்டி, கணவனா, மனைவியா, பிள்ளைகளா, எதையாவது ஒன்றை நாம் விக்கிரகமாய் கொள்ளுவோமானால் ஆண்டவர் வைராக்கியம் கொள்ளுவார், அவர் கோபம் கொள்ளுவார். அவர் கோபம் கொள்ளுகிற சில நேரங்களிலே ஆண்டவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். என் அன்பு பிள்ளைகளே, பாலாக் என்ற ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்க வேண்டும். அவனுடைய ஒரே நோக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்க வேண்டும். யாரை தேடலாம் என்று பிலேயாம் என்று சொல்லுகிற மகா பெரிய தீர்க்கதரிசியை தேடி பிடித்தான். அந்த பிலேயாமிடத்துல சொன்னார், நான் உனக்கு என்ன வேண்டுமென்றால் தர, வீடு நிறைய பொண்ணு தரேன், நீங்க என்ன செய்யணும், இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்கணும் என்று சொன்ன உடனே இவர் போய் முழங்கால் படியிட்டார். கர்த்தர் சொன்னார், அவர்கள் என்னுடைய ஜனம், அவர்களை சபிக்க கூடாது, அவளை ஆசீர்வதிக்கிறதை அல்லாமல் சபிக்க கூடாது என்று சொன்னார். உடனே சொன்னார், நான் அப்படி சபிக்க முடியாது, அவர்கள் கர்த்தருடைய ஜனம். உடனே இந்த பாலாக் இன்னும் கொஞ்சம் அவருக்கு பரிசுகளை கொடுக்கலாம் என்று சொல்லி திரும்ப திரும்ப தொல்லை கொடுத்த போது இந்த பிலேயாம் திரும்ப திரும்ப ஆண்டவரிடத்தில் கேட்டார், நான் சபிக்கலாமா, நான் சபிக்கலாமா? ஆண்டவர் சொன்னார், போ, புறப்பட்டு போ. ஆண்டவர் சில நேரங்களிலே நம்மை விட்டு விடுகிறார். நீ புறப்பட்டு போ. இந்த பிலேயாம் கொஞ்சம் தூரம் வரும்போது அவன் ஒரு கழுதையின் மேலே வருகிறது. ஏன்னா அந்த ஆட்கள் குதிரை, அந்த குதிரையின் மேலே வருகிறான். 2 சைடும் 2 வேலையாட்கள் வருகிறார்கள். அவர்களாலே போக முடியாதபடி
இந்த கழுதை அங்கும் இங்கும் வழி தப்பு ஓடுது. அந்த பக்கம் ஓடுது, இந்த பக்கம் ஓடுது. ஏன் இவருக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனா அந்த கழுதைக்கு தெரியுது, எதிரில் தேவதூதன் நிற்கிறார். உறவின பட்டயத்தோடு இருக்கிறார், வெட்டி போடுவேன் இருக்கிறார். ஆகவே அந்த கழுதை ஓடுகிறது. இவன் கழுதையை அடித்தான். இந்த கழுதையை அடித்தான். நேராப்போ என்று கழுதையை அடித்தான். ஆண்டவர் அவனோடு பேசினார். இந்த கழுதை ஓடாதிருந்தால் உன்னை நான் இங்கே கொன்று போட்டிருப்பேன். தேவதூதன் பேசினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உறங்காமல் தூங்காமல் கர்த்தர் நம்மை காக்கிறவர். அவருடைய வலது பக்கத்தில் அவர் நமக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தருடைய கோபம் நீங்கி விடுகிறது என்று அதே வாசனம் ஏசாயா 12:1 சொல்லுகிறது. வாசியுங்கள். அக்காலத்தில் நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. தேவரீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. சங்கீதம் 30:5 வாசிக்க கேட்போம். ஏனெனில் அவருடைய கோபம் ஓர் இமைப்பொழுதே. கர்த்தருடைய கோபம் ஒரு இமைப்பொழுது. அவருடைய தயவோ ஆயுள் காலம் வரை. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். அல்லேலூயா. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் கோபமாய் இருந்தால் நம்மால் தாங்கி கொள்ள முடியாது. அவர் 11ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். வாசியுங்கள். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமைதியாய் இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கழைத்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னுடைய இரட்டை கலந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடை கட்டினீர். ரெட் என்று சொன்னால் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். சாத்தான் குளம் என்றொரு இடம் இருக்கிறது தமிழ்நாட்டில். அந்த சாத்தான் குளத்தில் ஒரு சீசன் வந்தால் அந்த கிறிஸ்தவர் அல்லாத பிள்ளைகள் என்ன பண்ணுவார்கள் என்றால், கோணியிலே ட்ரெஸ் தைப்பார்கள். தங்களுக்கு கோணியிலே ட்ரெஸ் தைத்து அதை போட்டுக்கொள்வார்கள், மாட்டிக்கொள்வார்கள். அதை மாட்டிக்கொண்டு இவர்கள் கடையாய் வருவார்கள். வந்து பிச்சை எடுப்பார்கள். எல்லா கடையிலும் பிச்சை எடுப்பார். பயங்கர வெயில் காலம். அந்த பிச்சை எடுக்கும் போது அவளுக்கு உடம்பெல்லாம் எரியும். அதனால நேரா போய் கொஞ்சம் சாராயம் குடித்து கொள்வார்கள். சாராயம் குடித்து யாருக்கு பிச்சை எடுக்கிறது? கோயிலில் காணிக்க போடுறதுக்கு. அவர்களுடைய கோயிலில் கொண்டு போய் காணிக்க எடுக்கத்தான் பிச்சை எடுக்கிறார்கள். அதில் பாதி பணத்துக்கு சாராயம் குடித்து கொள்வார்கள். குடித்து கொண்டு மீதியை கொண்டு போய் கோயிலில் உண்டியல்ல போடுவார்கள். அந்த ரெட்டு அவர்கள் உடுத்துகிறது எதுக்கு? நான் என்னை ஒடுக்குகிறேன். அல்லேலூயா. என்னை ஒடுக்கி கீழ்ப்படுது. அதான் ரெட்டு. கோணி உடைதான் ரெட்டு. என்னை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று அவர்கள் செய்கிறார்கள். கிறிஸ்தவர் அல்லாத பிள்ளைகள் தான். ஆனால் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்காருகிறது அவருடைய அனுபவம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படிப்பட்ட போது நம்மை ஓசியா 14:4 நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். அல்லேலூயா. நான் அவர்கள் சீர்கேட்டை மன்னித்து மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். அவர் என்னை தேற்றுவார் என்று ஏசாயா 12 சொல்லுகிறது. வாசியுங்கள். ஏசாயா 12:1. அக்காலத்தில் நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாயிருந்தீர்,
ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிச்சு, நீர் என்னை தேற்றுகிறீர். நீர் என்னை தேற்றுகிறீர். ஏசாயா 66:13 படி அவர் ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறவர். அல்லேலூயா. சிறு குழந்தைகள் அழுதால் அந்த தாய் என்ன செய்வாள்? அந்த பிள்ளையை தேற்றுகிறதற்காக என்னென்னமோ செய்வாள், எதோ ஆறுதல் எல்லாம் சொல்லுவாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாய் தேற்றுகிறது உங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். நான் வாலிபனாய் இருந்தபோது வீட்டை விட்டு தூரமான இடத்துல நான் வேலை செய்தேன், டீச்சராய் வேலை செய்தேன். அங்கிருந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் நான் வீட்டுக்கு வருவேன். அப்படி வீட்டுக்கு வரும்போது என்னுடைய தாயார் காத்து கொண்டே இருப்பார்கள். ராத்திரி 12-12:30 மேலே ஆகியுடன் நான் வருகிறதுக்கு. அப்படி ராத்திரி வருகிற வரைக்கும் என்னுடைய தாயார் படுக்க மாட்டார்கள், காத்து கொண்டே இருப்பார்கள். காத்து கொண்டே இருந்தால் நான் வந்த உடனே அவர்கள் என்னை முகத்தை கழுவ சொல்லிவிட்டு உடனே சாப்பாடை கொண்டு வந்து ஒரு பிடி எடுத்து எனக்கு ஊட்ட வருவார்கள். அல்லேலூயா. அந்த தாயினுடைய அன்பை பாருங்கள். நான் வாலிபன், எனக்கு அப்படி ஊட்ட தேவையில்ல. என் பிள்ளை இவ்வளவு லேட்டா வந்திருக்கிறானே என்று ஊட்ட வருவார்கள். நான் அந்த பாத்திரத்தை வாங்கி அதுல கொஞ்சம் பிசைந்து முதலாவது என்னுடைய தாயாருக்கு ஊட்டுவேன். அல்லேலூயா. காரணம் என்ன? என் தாயினுடைய அன்பு அத்தனை மேலானது. அல்லேலூயா. தாயிலும் மேலான கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் அவர்களுக்கு ஊட்டி விடுவேன். அங்கு விசாரித்தால் சாப்பாடு கொஞ்சமாயிருக்கும். ஏன் இவ்வளவு கொஞ்சமாயிருக்குன்னு விசாரித்தா சாப்பாடு வேற இல்லை. அந்த நாட்களில் நாங்கள் பயங்கரமான பாடுகளுக்குள்ளே கடந்து போன நாட்கள். கொஞ்சமாய்த்தான் சாப்பாடு இருக்கும். ஆகவே நான் அம்மாவுக்கு ஊட்டி நானும் கொஞ்சம் சாப்பிட்டு கொள்ளுவேன். இப்படி தாய் தேற்றுவது மேலான அனுபவம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றுகிறார். பிரசங்கி 4:1 சொல்லுகிறது, நம்மை அப்படி தேற்றுகிறதற்கு யாருமே இல்லையா? வாசியுங்கள். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். ஒடுக்கப்பட்டவர்களுடைய கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவார் இல்லை. அவர்களை தேற்றுவார் இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, இங்கு இருக்கிற உங்களிலே யார் யார் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு காணப்படுகிறீர்கள்? உடைய உறவினர்கள், உடைய நண்பர்கள் உங்களை தேற்றுகிறார்களா? உங்களை ஆதரிக்கிறார்களா? இல்லவே இல்லை. ஆனால் கர்த்தரோ நம்மை தேற்றுகிறவர், நம்மை காக்கிறவர். ஆகவே நான் கர்த்தரை துதிப்பேன். ஏசாயா 12:1 தான் வேதம் சொல்லுது, நான் கர்த்தரை துதிப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 29:35 வாசித்து பாருங்கள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என்ன பேர் வைக்கிறாள் பாருங்கள். இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டாள். யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன் என்ற அர்த்தம். நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்களா? அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் நம்முடைய வாயில் இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனே என் ரட்சிப்பு. ஏசாயா 12:2 வேதம் சொல்லுகிறது, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையா இருப்பேன். நண்பு பிள்ளைகளே, ரட்சிப்பு கர்த்தருடைய கிருபை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வாலிப நாட்களிலே டிராக்ஸை கையில் எடுத்துக்கொள்ளுவோம். அயனாவரத்தில் தெரு தெருவாய் டிராக்ஸ் கொடுப்போம். ஆச்சரியமா இருக்கா? நான் வாலிபனாய், நான் இங்கே இந்த ஏரியாவில் டீச்சராக இருக்கிறேன். ஆனால் தெரு தெருவாய் டிராக்ஸ் கொடுப்போம். அப்படி கொடுத்து கொண்டு வரும்போது இந்த சோலை தெருவுக்குள்ளே இறங்கி வந்தோம். அப்படி வர அங்கே பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் 2-3 சகோதரர்கள் உட்கார்ந்து கஞ்சா அடித்து கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு தெரியும் அவர்கள் கஞ்சா தான் அடிக்கிறார்கள் என்று நன்றாய் தெரியும். அப்பொழுது ஒரு தம்பி இடத்துல ஒரு டிராக்ஸை கொடுத்து அவரிடத்துல கொண்டு கொடுப்பான்னு சொன்னேன்.
இவன் எடுத்து கொண்டு போய் ஒரு டிராக்ஸ் அவன் கையில் கொடுத்தா அதை சுருட்டி மூஞ்சில் அடிச்சுட்டு, டேய் அதான் நிற்கிறான் பாரு, அவனுக்கு இதே போலதான் உதவுன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி என்ன காட்டினான். நாங்கள் அவருக்கு பயந்து அப்படியே வந்து விட்டோம். அன்றைக்கு ராத்திரியில சுமார் 12 மணி இருக்கும். ஒருவன் வந்து காலிங் பெல் அடிக்கிறான். கதவை திறந்தால் இதே கிருஷ்ணன் நிற்கிறான். எந்த ரவுடி அடிப்பேன்னு சொன்னானோ அதே ரவுடி நிற்கிறான். அவன் என்னை, எனக்கு மனைவி சுவீனமாக இருக்கிறாள், நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்தான். என்னுடைய மனைவி என்னை தடுக்கிறார்கள். அப்பா, இவனுடைய வேலை அப்படித்தானே, அவனுடைய பழக்கம் என்ன, இப்படி யாரையாவது அடிக்க வேண்டும் என்றால் அவர்களை ஏதாவது சாக்கு சொல்லி அவர்களை அழைப்பான், அழைத்து கொண்டு போய் நொறுங்க அடித்து விடுவான். இது அவனுடைய பழக்கம், எனக்கும் அது தெரியும். நான் புறப்பட ஆயத்தமான போது மனைவி கெஞ்சுகிறாள், தயவு செய்து போகாதீங்கப்பா, தயவு செய்து போகாதீங்கப்பா. ஆனால் நானும் ஷர்ட்டை எடுத்து மாட்டேனேன், செத்தால் சாகிறேன், ஹல்லேலூயா, செத்தால் சாகிறேன், நான் இவனோடு போகிறேன் என்று அவன் பின்னாலே போயிட்டேன். அவனுடைய வீட்டுக்கு போனால் அவனுடைய மனைவி பிசாசு பிடித்து ஆடிக்கொண்டு கிடக்கிறாள். இயேசுவின் நாமத்தில் அவளை வாழ்த்துற போது அவள் அப்படியே சுருண்டு விழுந்து பிசாசு அவளை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. இதை பார்த்தான், அவருக்கு ஆச்சரியமாய் போய்விட்டது. அன்றைக்கே இயேசுவின் பிள்ளையாய் மாறிவிட்டான். கைகளை தட்டக்கூடாதா? அன்றைக்கே இயேசுவின் பிள்ளையாய் மாறிவிட்டான். தன்னுடைய பேரை ஜான் கிருஷ்ணன் என்று மாற்றிக்கொண்டான். அப்படி அந்த சோலை தெரு ஏரியாவில் அவனை எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல தொடங்கினான். எல்லாரும் மத்தியில் நல்ல பாட்டு பாடுவான். அப்படி பாட்டு பாடி சுவிசேஷத்தை சொல்ல தொடங்கினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாயிட்டும். என் அன்பு பிள்ளைகளே, நாட்கள் கடந்து போயிட்டு நான் சிக்காயிட்டேன். நான் சிக்காய் என்னுடைய கால் விளங்காது. என்னுடைய வலது காலை நான் கொஞ்சம் நடக்க முடிந்த போது அப்படி இழுத்து இழுத்து நடப்பேன். அப்படி இழுத்து இழுத்து நடக்க நான் வீட்டுக்கு வெளியே தெருவில் காலை இழுத்து இழுத்து நடக்கிறேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே அவருடைய மனைவி வந்தாளாம். அவள் வந்து நான் எப்படி நடக்கிறேனோ அதை படித்து அவள் நடந்து காட்டுகிறாள். அப்பொழுது இதில் கடை இருக்கிறது, அதில் ராமலிங்கம் என்ற ஒரு கிறிஸ்தவர் அல்லாத சகோதரன் இருப்பான். அவளை கூப்பிட்டு அவளை கூப்பிட்டு, ஏய் உனக்கெல்லாம் வெக்கமில்லை, சரியா, உனக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறார், இப்படி சரியடா அப்போயா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அப்படியே நடந்து காட்டினாள். அன்று ராத்திரி அவள் சிக்கானாள். அன்று ராத்திரி அவள் சிக்கானாள். அவளை கொண்டு போய் ஜிஹெச்சில் சேர்த்தார்கள். 1-2 நாட்களுக்குள்ளே மரித்தே போய்விட்டாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஏளனம் பண்ணுகிறதற்கு ஆண்டவர் விடுகிறதில்லை. நீங்களும் நானும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த கர்த்தருடைய பிள்ளைகளையும் நாம் ஏளனம் பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. அந்த ஜான் கிருஷ்ணன் இப்போ என்னை பார்க்க வருகிறதில்லை. காரணம் என்னன்னா, அவன் ஒரு குரங்கு பையன். அவன் என்ன பண்ணிட்டான், கொழுந்திய கூட்டிட்டு ஆந்திராவுக்கு போயிட்டான். மனைவி செத்து போயிட்டான், கொழுந்திய கூட்டு போயிட்டான். ஆகவே நான் வந்ததுல கோபம் எனக்கு வந்தா திட்டு வேண்டியதா என்னை பார்க்க வர்றதில்ல. ஆனால் அங்கே போய் இவள் தான் என் மனைவி என்று சொல்லி அங்கே ஊழியத்தை செய்கிறான். ஆண்டவர் அந்த தம்பி ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தானியேல் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11-12 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல் ஆனவர். வீடு கட்டுகிறவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல் ஆனார். வீடு கட்டுறவங்களை பார்த்துருப்பீங்க. அவர்களுக்கு கல்லை புரட்டி புரட்டி பார்ப்பார்கள். இது வேகாத கல்லுன்னு அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் அது மூளைக்கு தலைக்கல் ஆகுமாம். என் அன்பு பிள்ளைகளே, உங்களை யாரோ தூக்கி போட்டிருக்கலாம், உங்களை வீட்டிலே சேர்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை
மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்களே. ஆண்டவர் உங்களை உயர்த்தி அதிசயங்களை காண செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய சொல்றார். இதே சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை தூக்கி நெருப்பிலே போட்டார். அவர்கள் நெருப்பிலே எரிந்து போகவில்லை. அப்பொழுது அந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்ன சொல்லுகிறான்? ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால், ராஜாவுடைய கட்டளையை தள்ளி கர்த்தரையே சார்ந்ததினாலே நாமும் கர்த்தரையே சேவிக்க வேண்டும் என்று அவன் கட்டளை கொடுத்தான். அத்தனை பேரையும் கர்த்தரை சேவிக்க வைத்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் கர்த்தர் பேர்ல நம்பிக்கையா இருப்பேன். ஏசாயா 12:2 வாசிக்க கேட்போம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி ஆண்டவரை பார்த்து யோபு சொல்லுவார், கர்த்தரனை கொன்று போட்டாலும் அவர் பேர்ல நம்பிக்கையா இருப்பேன். யார் யார் சொல்லுவீங்க? அல்லேலூயா. கர்த்தரனை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையா இருப்பேன். எப்போ அவருடைய மனைவி சொல்லுவா, கர்த்தரை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னபோது, நான் என்னை கர்த்தர் கொன்று போட்டாலும் அவர் பேர்ல நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் கீதவுமானவர். ஏசாயா 12:2 சொல்லுகிறது. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும், கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர். என் கீதமுமானவர். அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா 14:11 வேதம் சொல்லுகிறது, காலேப் சொல்லுவார், எனக்கு 45 வயதிலே எவ்வளவு பலன் இருந்ததோ அதே பலன் இப்பொழுது 85 வயதிலும் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்கு அப்படி ஒரு பலனை தருவார். காலேப்புக்கு கொடுத்த பலனை உங்களுக்கு தருவார். ஆண்டவர் உங்களை சோர்ந்து போக விட மாட்டார். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிற தேவன் என்று ஏசாயா 40:29-30 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. மட்டுமல்ல, அவர் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து ஏசாயா 12:3 வாசிக்க கேட்போம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இன்று ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக ஒரு ரட்சிப்பின் ஊற்றை வைக்கிறார். அது நமக்கு ஆசீர்வாதம். மகிழ்ச்சியோடையே அந்த ஊற்றை ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்வோமா? ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே. ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்பு, ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்பு. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. அல்லேலூயா. ஆண்டவரே, என் மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றுவீராகவே நான் உம்மை துதிப்பேன். தேவனே, நீர் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறதுனாலே நான் உம்மிடத்துல நம்பிக்கையா இருப்பேன். யெகோவா என் பலனும் கீதமுமானவர். நான் ஆண்டவரை எப்போதும் ஸ்தோத்திரிப்பேன். யார் யார் எப்போதும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பீர்கள்? இரவெல்லாம்
பகலெல்லாம் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? பியூலா ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு கூட பேசின இந்த நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாவம் செய்த போது எங்கள் ஆண்டவர் எங்கள் மேல் கோபமாயிருந்தீர். ஆனால் இப்பொழுதும் உம்முடைய கோபம் எங்களை விட்டு மாறிற்று என்று நீ சொன்னீரே. எங்களை தேற்றுவீர் என்று வாக்குரைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய கிருபையை சார்ந்து உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சிப்புடையவர்களாய் நாங்கள் மாற, கர்த்தரை எங்களுக்கு சுதந்திரமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய கிருபையினால் சூழ்ந்து பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.